நாம தெளிவா இருக்கிறோம். யாரை பத்தியும் நமக்கு கவலை இல்லை. நீங்க 72,000 கோடியா இருந்தாலும் சரி, 1,00,000 கோடி உங்களுக்கு எதாலும் சரி, எங்களுக்கு வேண்டியது எங்க சதுப்பு நிலம் வேணும். காலங்காலமா அந்த சதுப்பு நிலம் இருக்கணும். இதில் மட்டும் இல்ல, ராம்சார் அங்கீகாரம் பெற்ற, ராம்சார் என்றாலே ராம்சார் என்று ஈரான்ல ஒரு நகரம். 1971 பல நாடுகள் சேர்ந்து அந்த ஈரான்ல இருக்கிற ராம்சார் என்ற நகரத்திலே கூடி உலகத்தில் உள்ள சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவும் கையெழுத்து போடப்பட்டது. அதில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 100 சதுப்பு நிலங்கள் ராம்சார் அங்கீகாரம் பெற்ற சதுப்பு நிலங்கள். அதில் தமிழ்நாட்டில் 20 சதுப்பு நிலங்கள் இருக்கிறது. அதில் மிகப்பெரிய சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இப்படி சட்டத்திற்கு எதிரானது எவ்வளவு நடவடிக்கைகள் இருக்கு. இதை எப்படியாவது க்ளோஸ், சதுப்பு நிலத்தை பள்ளிக்கரணை சதுப்பு, இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒருபொழுதும் நாங்க இருக்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, ஒரு பொழுதும் விட போறது கிடையாது. இது எங்களுடைய கடமையா நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறோம்னா, எங்க கிட்ட ஒரு முறை ஆட்சியை விட்டு பாருங்க. அத்துணை துறைகளிலும் எங்களால மாற்றங்கள், உண்மையான மாற்றங்கள், தெளிவான மாற்றங்கள் கொண்டு வர முடியும். எங்களால் முடியும். வரும், நிச்சயமா மக்கள் நம் மீது நம்பிக்கை வைப்பார்கள், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள், நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள். நம்ம வாய்ப்பு கேட்கறது ஏதோ சும்மா நாங்க சீஃப் மினிஸ்டர் ஆகணும், அந்த மந்திரி அப்படி அப்படிலாம் கேட்கல. மக்களுக்கு உணர்வுபூர்வமா செய்யணும். எங்களுக்கு தெரியும், 30 ஆண்டு காலமாக நான் ஒவ்வொரு மாவட்டத்தில் அதுல என்ன பிரச்சனை இருக்கு, அது விவசாய பிரச்சனையா, நீர் மேலாண்மை பிரச்சனையா, பாசன திட்டம் பிரச்சனையா, கல்வி பிரச்சனையா, அது இல்லாம சுகாதார பிரச்சனையா, இப்படி அத்துணை பிரச்சனைகளுக்கும் அது என்ன பிரச்சனை, தீர்வு என்னன்னு தெரியும். அதனால தமிழக மக்களே, இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி 38வது ஆண்டில் அடி வைக்கின்ற ஒரு பெருமை எங்களுக்கெல்லாம். எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் சரி, நாங்கள் வேகமாக வீரநடை போட்டுக்கொண்டேதான் இருப்போம். எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் அதெல்லாம் தூசு தட்டி 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 நாங்கள் மாட்டோம், முன்னேறி கொண்டிருப்போம். நோக்கமே தமிழக மக்கள் வெற்றி பெற வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் இங்கே இந்த சிறப்பு வாய்ந்த இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ராதா அவர்கள், நம்முடைய ஜெயராமன், தயாளன் மற்றும் அத்துணை மாவட்ட செயலாளர் அன்னை சத்யா அவர்கள் உள்ளிட்ட அத்துணை பேரும் வெங்கடேசன் எல்லாம் சேர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை, நன்றியும் தெரிவிக்கின்றேன். தமிழக மக்கள் உங்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, சமூக நீதி அடித்தளமாக கொண்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம். போதை பழக்கத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று எங்களுடைய லட்சியம், எங்களுடைய கொள்கை. விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், கௌரவமாக சுயமரியாதையுடன் விவசாயிகள் வாழ வேண்டும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி அவர்கள் தவறான பாதைகளை செல்லக்கூடாது. அதெல்லாம் அதற்காக அத்தனை வேலை வாய்ப்பை உருவாக்குவது எங்களுடைய லட்சியம். நல்ல கல்வி, அனைவருக்கும் நல்ல தரமான கல்வி, தரமான சுகாதாரம், இலவச சுகாதாரம், தரமான சுகாதாரம் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எங்களுடைய லட்சியம். இப்படி வித்தியாசமான ஒரு கொள்கைகள், வித்தியாசமான லட்சியத்துடன் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக மக்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், ஆதரவு தாருங்கள், ஆதரவு தாருங்கள். நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து உழைப்போம், உழைத்துக் கொண்டே இருப்போம். இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும், ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அமர்கின்றேன். வணக்கம்.